மூன்றாவது முறையாக வந்த மோடி அவர்கள் இந்த 100 நாளை எப்படியாவது நிறுத்த வேண்டும். எந்த வகையிலாவது நிறுத்தினால்தான் இன்னைக்கு அதை கொண்டாந்து திட்டம். ஏன்னா அதை கொண்டாந்து திட்டம் இந்த சிறப்பாக 150 நாள் கொடுக்கலாமல்ல. ஆனால் அதை செய்வதை விட்டுவிட்டு இந்த 3 நாள் 4 மாதம் எத்தனை மாசம் பணம் கொடுக்குறீங்க? 5 மாசம் கொடுக்குறீங்க. 4 மாசமா பணம் கொடுக்கல. நம்ம எவ்வளவு சிரமப்பட்ட ஏழை நடுத்தர மக்கள் தாய்மார்கள் இன்னைக்கு எவ்வளவு இன்னைக்கு ஒரு நாள் இதை வைத்துத்தான் பல செலவுகள் செய்ய வேண்டியிருக்கிறது, குடும்பத்தை நடத்த வேண்டியிருக்கிறது. இதை கூட இன்றைக்கு அறியாத மோடி அவர்கள் ஏழையினுடைய வயிற்றை அடிக்கின்ற மோடி ஆட்சியை கண்டித்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக 4034 கோடியை விடுவிக்க சொல்லி பல முறை நேரில் சென்று நம்ம நிதியமைச்சரும் நேராக சென்று இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து பேசினார்கள். நமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஈஸ்வரசாமி அவர்கள் நாடாளுமன்றத்திலே பேசினார்கள். நமது நாடாளுமன்ற குழுவுடைய தலைவர் கனிமொழி அவர்களும் பேசினார்கள். பல பேர் பேசியும் இதுவரைக்கும் இந்த பணத்தை விடுவிக்கவில்லை. சிவகங்கையில காதல சங்குவை போல மோடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதை கண்டித்து தான் மோடி அவர்களுக்கு தெரிய வேண்டும், மக்கள் என்ன ஆதரவோடு இருக்கிறார் என்று தெரிய வேண்டும் என்று சொல்லித்தான் இன்றைக்கு கண்டனம் ஆர்ப்பாட்டமாக தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் பல கூட்டங்கள் இன்றைக்கு கண்டன கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், இன்றைக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள் இல்லையா? கரெக்டா கொடுக்கிறார். எவ்வளவோ சிரமப்பட்டும் 15ஆம் தேதிக்கு முன்னாடி 1000 ரூபாய் வழங்குகிறார்கள். சில பேருக்கு வரா இருக்கு, அவர்களுக்கும் அன்றைக்கு கண்டிப்பாக வழங்குவோம் என்று சொல்லியிருக்காருன்னா 20 லட்சம் பேருக்கு விரைவிலே வழங்கி இருக்கிறார்கள். 1000 மாசம் கரெக்டா கொடுக்கிறார்கள். ஆனா மோடி நம்ம காசை வசூல் செய்து ஜிஎஸ்டி மூலம் வசூல் செய்து 1 ரூபாய்க்கு 29 பைசா தான் நமக்கு கொடுக்கணும். அதையும்